This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழின் பார்த்த உடனே நினச்சிருப்பீங்க என்னடா வித்தியாசமாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு விஷயந்தான். 4000 வருஷமாக உயிரோடு இருக்கிற ஒரு சிலையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, இந்தியாவில் தெலுங்கானா அப்படிங்கிற இடத்துல வராங்கல் அப்படிங்கிற ஊரில் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருக்குது. ஓகேங்களா, இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயில்னாலே சிலைகள் வந்துட்டு கருங்கல்லால் ஆகிருக்கும். அந்த கருங்கல் எவ்வளோ ஹார்டாக இருக்கும் அப்படிங்க நமக்கு தெரியும். ஆனால் இந்த கோயில் இருக்க சிலைகள் அல்ல, சிலை லக்ஷ்மி நரசிம்மர் சிலை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் இப்படி தொட்டால் எப்படி கை இப்படி உள்ளே போகுது இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த சிலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிலைக்கு பூஜை பண்ணுற புரோகிதர்கள் போய் பூ பொட்டு இதெல்லாம் வைக்கும்போது உண்மையாகவே ஒரு ஹியூமன் அப்படி தொடர மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. கோவில் நிர்வாகமும் சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஊர் மக்களும் எல்லோரும் சொல்கிறாங்க. அதையும் தாண்டி அந்த சிலையை ரொம்ப அமுத்தினாலோ செஞ்சாலோ ரத்தம் போன்ற ஒரு திரவம் வழிகிறதா சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கு வரைக்கும் அந்த கோயிலில் அந்த சிலை, அதாவது லக்ஷ்மி நரசிம்மர் சிலை வந்துட்டு உயிரோடு இருக்கிறதா இன்றைக்கும் நம்பப்படுது. ஓகேங்களா, ஆனால் அது எந்தளவுக்கு உண்மை எந்தளவுக்கு பொய் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணல. ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நான் மக்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதுதான் சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், தெலுங்கானா மாவட்டம் அங்கே வந்து வராங்கல் அப்படிங்கிற ஒரு ஊரில் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். இந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா இல்லை போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. ஏன்னா நானும் இது வரைக்கும் போனேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நம்ம நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஓகேங்களா, நம்பிக்கை இல்லாதவங்க பார்க்க வேண்டாம், போக வேண்டாம். நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.